சுருக்குக. ஸோ கொஸ்டினை பாருங்க வித்தியாசமா தெரியுற மாதிரி நினைப்போம். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்க கீழே பாருங்க. ஸோ அடிமானம் சமம். அப்போ என்ன பண்ணுவோம்? அடுக்கு கழிச்சுக்குமா? ஏன்னா வகுத்தல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வாங்க. அப்போ எம் இந்த பி மேல வந்தா மைனஸ் பி ஏறும். அப்போ ஏ மைனஸ் பி. அடுக்கு என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி இன்ட்டு எம் என்ன அடிமான சமம். இப்போ சி மேல வரும்போது மைனஸ் ஏறுமா? அப்போ எம் பி மைனஸ் சி. அடுக்கு என்ன இருக்கு? பி பிளஸ் சி இன்ட்டு அதே மாதிரிங்க அடிமான சமம் சி அப்படியே வச்சுக்கலாம். ஏ மேல வந்தா மைனஸ் ஏ. அடுக்கு என்ன இருக்கு? சி பிளஸ் ஏ இன்ட்டு 1/m. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. அடிமானம் 1 தான், அடுக்கு 2 இருக்கு. அடுக்கின் மேல் அடுக்கு. அப்ப என்ன பண்ணும்? ரெண்டையும் பெருக்கும். என்ன வரும் பாருங்க? a மைனஸ் பி ஏ பிளஸ் பி. என்னப்பா எதை பிரிச்சா a மைனஸ் பி ஏ பிளஸ் வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அப்ப அதே மாதிரி m ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு m பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு m சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/m. ஓகே, இப்போ பாருங்க அடிமானம் சமமா இருக்கு, இடையில என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? அடுக்குகள்லாம் கூட்டுவோம். அப்ப கூட்டும் என்ன ஆகும் பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப என்ன இருக்கு பார்த்தோம்? ஒன்று மேல ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்னது முடிஞ்சு? ரிமைனிங் என்னது இருக்கும்? 1/m தான் இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா?